அதான் நீங்க இன்டென்சிவ் ரிவிஷனா இன்டென்ஷனல் ரிவிஷனானே ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா நீங்க சொல்றது போல எந்த டேட்டாஸும் கையில இல்ல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை வந்து ஒரு நோக்கத்தோட பண்றாங்க. எதிர்க்கட்சிகள் கூட அதுவாக தான் இருக்கு. பீகார்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்காளர்களே வந்து நீக்கிட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களை நீக்கிறாங்க. இது இன்டென்ஷனலா பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய சர்ச்சையா மாறினதுன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி உங்க கருத்து? ஆமா, அது வந்து என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா இதில் வந்து இப்போ இந்த இன்டென்ஷன் ஏன் அப்படிலாம் வருதுனாக்கா, இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் வந்து அரசாங்கனுடைய செயல்பாடுகளும் ஒரு காரணம். இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தினுடைய செயல்பாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ 370 ஒழிக்கிறது, வக்ஃப் ஆக்டை ரீஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் வந்து முத்தலாக் வந்து இது பண்ணுறது, பொது சிவில் சட்டம் சிவில் கோடை மாற்றம் பண்ணுறது, அப்புறம் வந்து இது சிட்டிசன்ஷிப் ஆக்டை அமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? இப்போ வந்து இந்து சமுதாயம் வந்து ஒரு 80% இருக்குது இந்தியாவில். அதில் எவ்வளோ புறையோடி போகிற பல விஷயங்கள் இருக்குது. அதில் இந்து சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி நாம் ஜாதி பல விஷயங்கள், அதில் வந்து நம்ம எப்படி மற்ற மிருகங்களுக்கு கேவலமாக நம்ம நடத்துகிற மனிதர்கள் இருக்காங்க. அதில் இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நல்ல அம்சங்களும் இருக்குது, கெட்ட அம்சங்களும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே முயற்சி எடுக்கலை. அவங்களும் ரீஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு மைனாரிட்டி இப்போ அவங்க ஒரு 12% இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ரிலிஜனில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் ரீஃபார்ம் தான் பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு தரோம், அதனால் தான் இந்த முத்தலாக்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இப்படிலாம் சொன்னால் அது எப்படி நம்ப முடியும்? அப்போ என்ன தெரியுதுனாக்கா நீங்கள் அவங்களுடைய டார்கெட் ஆஃப் அட்டாக் வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து நான் அவங்களுக்கு செய்கிற எல்லா செயலையும் இப்படி தானே பார்க்குறாங்க, இதையும் அப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ பீகாரில் வந்து என்னென்னாக்கா அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஜென்ரலாக அவங்க எல்லா இடத்துலையும் பேசுகிற விஷயங்கள் அரசியல்வாதிகள் அவங்க என்ன பேசுகிறாங்கனாக்கா, இந்த வெளி மாநிலங்கள் இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்க, அவங்களை நாங்கள் துரத்தி தான் மறு வேலை பார்ப்போன்ற மாதிரி அது ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து அஸ்ஸாமில் வந்து அந்த இது நடந்து அது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகி அது இப்போ திரிசங்க சொல்றதுல இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து அப்படியெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது இந்தியாவில்.